வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.2ல் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் சம் போட போகிறோம். இங்கே ரெண்டு பாலினாமினல் கொடுத்துட்டாங்க. 3x⁴ + 6x³ - 12x² - 24x, இது ஒரு பாலினாமினல். அடுத்து 4x4 + 14x³ + 8x² - 8x, இது பாலினாமினல். இதில் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்துலேயும் x4 x3 x2 x, அதே மாதிரி இதுலேயும் x4 x3 x2 x இருக்குது. ஆர்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ f(x)ன்றது நம்ம ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கோ, ஃபஸ்ட்டு பாலினாமினல். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இது எல்லாம் 3 டேபிளோட ஆன்சர்ஸாக இருக்கும். அதனால் 3 காமனாக எடுக்கலாம். 3 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 3, 3 2s are 6, 3 4s are 12, 3 8s are 24. இப்போ இதை பிரிச்சிட்டோம். அடுத்தது g(x) பார்த்தாலே 2 டேபிள் ஆன்சர்ஸில் இருக்குது. அதனால் 2 தனியாக பிரிக்கிறோம். பண்ணால் 2 2s are 4, 2 7s are 14, 2 4s are 8, 2 4s are 8. இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படியே வரும். இப்போ டிவைட் பண்ண போகிறோம். இப்போது எது பெருசாக இருக்கோ அதை டிவைடண்டாகவும், சின்னதாக இருக்கிறத டிவைசராகவும் போட்டு டிவைட் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரேட்டர், அதனால் இதுதான் உள்ளே போடணும். டிவைசராக இதை சின்னதாக இருக்கிறத டிவைசராக போடணும். இப்போது ஃபஸ்ட்டு 2x⁴ இந்த x⁴ டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை நம்ம எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். முதல்ல 2x⁴ ஃபஸ்ட்டு நம்பரோட டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணனா we will get 2. x⁴ கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்போ 2 தான் இங்கே போடணும். இப்போ 2 எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம போடணும். 2 × x⁴ 2x⁴ கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சோம். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணோம், இதை பண்ணோம். 2 2s are 4, 4x³. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டு 4 2s are 8x². திருப்பி மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 8 2s are 16x. இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஆனோடனே கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆகும், அடுத்தது மைனஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ இது கேன்சல் ஆகிடும். 7ல் 4 போச்சுன்னா 3x³. இது 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டு ஆடு. 4 + 8 12x². அடுத்து இது 16 ப்ளஸ் தான் பெருசாக இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டு 16லேருந்து 4 போச்சுன்னா 12x. இப்போ 0 வரல, அப்போ இன்னும் சம் முடியல. இப்போது இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது 3 டேபிளோட ஆன்சர்ஸாக இருக்குது. அதனால் 3 காமனாக எடுத்தோன்னே 3 × x³ 3x³, 3 × 4x² 12x², 3 × 4x 12x. இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம டிவைசராக யூஸ் பண்ணணும். மேலே இருக்க டிவைசராக இருந்தது இப்போ டிவைடண்டாக ஆகும். x⁴ டிவைட். இப்போ x⁴ x⁴ டிவைட் பண்ணால் 4லேருந்து 3 போச்சுன்னா 1, அப்போ x⁴ கிடச்சிச்சு. அப்போ நம்ம இதை தான் இங்கே போடணும். இதை ஃபுல்லு எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்ணணும். x × x³ x⁴, x × +4x² + 4x³. இங்கே x² க்யூப் ஆகிடுச்சு. அடுத்தது ப்ளஸ் x 4x + 4x × x + 4x². இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ், இது கேன்சல் ஆச்சு, இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ -4 + 2 -2, -4 -4 -8, அடுத்த -8 இறக்கிட்டோம். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 2x³. x³ என்ன மல்டிப்ளை பண்ணால் -2x³ கிடைக்கும்னு பார்க்கணும். x³ கூட -2 மல்டிப்ளை பண்ணால் -2x³. அந்த -2 எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்ணணும். -2 × +4x² -8x², -2 × +4x -8x. இப்போது சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வந்தது, 0ன்னு வந்தது. இப்போது ஹியர் வி கெட் 0 ரிமைண்டர். இப்போ ஜிசிடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ஜிசிடி. அந்த டிவைசர் தான் நம்ம கடைசியில் வர டிவைசரை x³ + 4x² + 4x. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 4th சம். முதல்ல 4th சம்மில் அது பாலினாமினல் கொடுத்துருக்காங்க. 3x³ 3x² + 3x + 3. இதில் 6x³ + 12x²
ப்ளஸ் 6x ப்ளஸ் 12 ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நம்ம f of x எழுதிட்டோம், g of x எழுதிட்டோம். f of x இது, அதில் இதெல்லாம் 3 டேபிள் ஆன்சர்ஸ் 3 3 3 3 இருக்கிறதுனால ஒரு 3 நம்ம வெளில எடுக்கிறோம். எடுத்தால் 3 × x cube 3x cube 3 × x square 3x square 3 × x 3x 3 × 1 3. g of x 6x cube 12x square 6x இதெல்லாம் 6 டேபிள் ஆன்சர்ஸில் இருக்குது. அதனால் 6ன்னு எடுத்தால் 6 × x cube 6x cube 6 × 2x 12x squared 6 × x 6x 6 × 2 12. இப்போ இந்த 6ஐயும் நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 3 2s are 6. இப்போ 3 3 காமனாக வந்துடுச்சு. ஒரு ஆன்சர் 3ன்றது நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேட்டரை ஸ்மாலரால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ g of x நம்ம உள்ளே போட்டோம். x cube ப்ளஸ் 2x square ப்ளஸ் x ப்ளஸ் 2. f of x நம்ம வெளியில் போட்டோம். x cube ப்ளஸ் x square ப்ளஸ் x ப்ளஸ் 1. இப்போ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ண பார்த்தாலே தெரியுது. இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே x cube வரும். இது டிவைட் பண்ணாலே 1 தான். x cube by x cube is equal to 1. கேன்சல் ஆகிடும், 1 வரும். அந்த 1 தான் இங்கே போட்டு x cube மல்டிப்ளை பண்ணால் x cube, x square கூட 1 அதே, x கூட மல்டிப்ளை பண்ணால் x, 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ். இது கேன்சல் ஆகிடுது. இதில் 2லேருந்து 1 இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 x square சப்ராக்ஷன் பண்ணால் we will get x square. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வந்தது? ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் தான் கிரேட்டர், அதனால் ப்ளஸ் சைன் போட்டு 1. இப்போது நம்மளுக்கு என்ன வரல? 0 வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைசரை டிவைடண்ட்டாக ஆக்குவோம். இங்கே இருக்க டிவைசரை இங்கே போடுவோம். வந்த ரிமைண்டரை நம்ம டிவைசராக போடுவோம். அப்போ இது இங்கே போட்டாச்சு, இது இங்கே போட்டாச்சு. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப், இல்லை டிவைட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். 3 - 2 1. அதாவது பவரை டிவைடாக இருக்கும்போது பவரை நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம், 1 வரும். அப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தோடையும் போடணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒன்றும் இல்லை, அதனால் 0 நம்ம போட்டோம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இங்கே ஃபார்மில் வரும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதுக்கு தான் 0. நம்ம 0 இங்கே போட்டும் பண்ணலாம், இங்கே 0வும் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா அப்படியும் பண்ணலாம். இப்போ அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு 0. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இப்போ எல்லா சைனும் சேஞ்ச் ஆகிடும். இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, ப்ளஸ் 1 மட்டும் இருக்குது. இப்போவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கல? 0 கிடைக்கல. இப்போ அதே மாதிரி டிவைடண்ட் உள்ள ரிமைண்டர் வெளில. இப்போ ரிமைண்டர் வெளில அதே பார்த்தாலே தெரியுது. 1 டைம் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்டு 1 × 1 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் பண்ணால் கேன்சல். இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஜிசிடி என்னது? ஏற்கனவே நம்ம வந்து 3 வந்து ரெண்டுத்தில் சேமாக இருக்கிறது எடுத்து வச்சுருக்கோம். அது அடுத்தது இந்த டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.